இந்த மூட்டு வந்து மேலே ஏறிடுச்சு, உள்ளே ஜவ்வு கிழிஞ்சு போயிருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து காட்டுப்பாக்கம் முனீஸ்வரன் கோயிலில், பூந்தமல்லி முனீஸ்வரன் கோயிலில் அவர் வேலை செய்கிறாரு. நானும் அங்கே தான் வேலை செய்கிறேன். அவர் படியிலேருந்து இறங்குறப்போ கால் ஸ்லிப்பாகிட்டு கால் நடக்க முடியாமல் குத்தல் வச்சு கால் வீக்கம் கொடுத்து போச்சு. நானும் எங்கெங்கேயோ பார்த்தேன், செட் ஆகலை. ரொம்ப ஒரு மனம் உடஞ்சி போய் அவர் வேலைக்கு போக முடியாத நிலைமையாகி வீட்டில் இருந்தேன். எனக்கு 2 பொம்பளை பசங்க இருக்குது, ஒரு பையன் இருக்கான். நாங்கள் வேலை செஞ்சு தான் எங்களுக்கு வருமானம் இல்லாமல் 1 மாதம் நான் படாத கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஒரு நாள் நான் டிவி பார்த்துருக்கப்போ சேனலில் இந்த ஆஸ்பத்திரியை பற்றி தெரிஞ்சுது. நான் யதார்த்தமாக தான் நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சதுக்கு நீங்கள் வாங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. போன வியாழக்கிழமை யாருடைய தயவும் இல்லாமல் நான் யாரையுமே கேட்காத நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் இப்போ காலை பார்த்தாங்க, மேடம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க நான் எடுத்துகிட்டு போன ரிசல்ட் எதையுமே பார்க்கல. அவங்க காலை மட்டும் பார்த்துட்டு மூட்டு ஏறி இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து காலுக்கு ஏதோ ஆயில் ஊற்றி மசாஜ் பண்ணாங்க. அப்போது உடனே அந்த மூட்டு இன்னொரு கால் மாதிரி அந்த கால் மறுபடியும் மூட்டு வந்து உக்காந்துருச்சு. உட்காந்த உடனே அவருக்கு வீக்கம் இல்லை. போயிட்டு இங்கேருந்து வியாழக்கிழமை போனோம். வெள்ளிக்கிழமை காலையில் அவர் எங்கள் வீட்டுக்காரர் முனீஸ்வரன் கோயிலில் சேவை செய்ய போனார். வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த திங்கக்கிழமை நான் உடனே இங்கே வந்துட்டேன். நான் வந்தது இல்லாமல் என் 2 பொண்ணுங்களையும் கூட்டின்னு வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு வந்து வயிற்றில் நீர் கட்டியிருக்குன்னு சொன்னாங்க. நான் இங்கே எழுத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் மேடம்கிட்ட என் பொண்ணையும் காட்ட கூட்டின்னு வந்திருக்கேன். இதுதான் நான் வந்தது. இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு காரணம் என் சுயமாக என் புத்தியில் மனசு நிறைவாக நான் போனேன். அமைதியாகவும் இருக்குது. இங்கே வந்து போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய மனக்குறை தீர்ந்தது காரணமே இந்த ஆஸ்பத்திரி தான். இந்த மூட்டு வந்து மேலே ஏறிடுச்சு, உள்ளே ஜவ்வு கிழிஞ்சு போயிருக்குன்னு சொன்னாங்க. எல்லா டாக்டரும் சொன்னாங்க. இங்கே வந்து மேடம் சொல்லிவிட்டு அந்த மசாஜ் பண்ணதும் இந்த கால் வீக்கம், அந்த மூட்டு பழையபடியாக வந்து அந்த இடத்துல உக்காந்துருச்சு, வீக்கமும் குறைஞ்சிச்சு, நல்லா நடக்கிறாரு, நிற்கிறாரு. இதுதான் இவருக்கு வந்து 1.5 மாதமாக நாங்கள் படாத கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ எல்லாம் அந்த கால் மாதிரி சமானமாக ஆகிப்போச்சு. ஆயில் தேய்ச்சிருக்கேன், வீக்கம் ஃபுல்லாக நார்மலாக ஆயிடுச்சு. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா என 6 மாநிலங்களில் 102க்கும் அதிகமான கிளைகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 கிளைகள். ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் 5 தலைமுறைகளின் நம்பிக்கை, அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை.